அதனால தான் வந்து ChatGPT-யவே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணி எங்க கேஸ் ஆயிருங்க அப்படி. இப்போ அதனால தான் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ChatGPT யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்ட். அந்த இதெல்லாம் அதில் அவங்க சர்வர்லேயே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு சாட்பாட் பில்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அது பில்ட் பண்ணி காமிச்சா தான் நமக்கு புரியும். இப்போது சிம்பிளாக ஒரு ரேக் பில்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அப்படியே ரொம்ப டெக்னிக்கலாக போய் நம்மளே கோட் அடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. எவ்வளோ நாள் பேர் கொஞ்சம் ரேக்னோன்னு என்னமோ நினச்சேன். பட் ஈஸி. ஓகே, நைஸ். ஸோ அதே பண்ணி நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸ்ட்ரீம்லைட்டில் வந்து நமக்கு காமிச்சிருது. இல்லை நான் வந்து சோம்பேறி நினச்சிங்கன்னா இந்த ஷேர் சாட்பாட்னு இருக்குல்ல, அவனே வந்து ஒரு லிங்க் கொடுப்பான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஜென்ரேட்டிவ் AI பற்றி யார் கற்றுக்கணுன்னாலும் தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, அவங்க கிராஸ் பண்ணுற அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரேக். இந்த ரேக்குங்கிற விஷயத்த நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த ரேக்னா என்ன, இதை எப்படி கற்றுக்கிறது, இதை வந்து என்ன யூஸ் கேஸு, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, இந்த ரேகை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சாட் பாட்டையே வந்து பில்ட் பண்ண போகிறோம். இதை யார்கிட்ட இருந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட திரு பிரதர். இவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட AI டூட் சிங்கக்குட்டி இருக்கார்ல, அவரோட தம்பி புலிக்குட்டி தான் இவர். இவர் வந்து AI வித் திரு அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. அதில் பலவிதமான AI வீடியோஸ், அப்புறம் இந்த டெக் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் செமையாக சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஆல்ரெடி இவரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸ் தான். அமைதியாக இருக்காப்புல, வரலையா வாய்ஸ்? சரி, ஓகே, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி ப்ரோ, இப்போ உங்களை பற்றி எனக்கு யூடியூப்பில் நான் நிறைய நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள், நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் 2024 பேட்ச் பாஸ் அவுட் தான். ஓகேவா, 2024 தான் படிச்சிருக்கா? ஆமாம். இப்போ 1 இயராக வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் AML இன்ஜினியராக. ஸோ அதை இப்போ குவிட் பண்ணிவிட்டு சோசியலிகல் AI அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஃபவுண்ட் பண்ணி அதில் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா AI டீச் பண்ணுறது அண்ட் ப்ராடக்ட் எல்லாமே பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ 2024 தான் நீங்கள் பாஸ் அவுட் ஆகிருக்கீங்க அப்படின்னா, இந்த AIDSனா என்ன படிச்சிங்க ஆக்சுவலாக நீங்கள்? நான் படித்தது வந்து பிடெக் AIDS, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் தான். தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பேட்ச். அப்போ தான் வந்து AIDSங்கிறதே ஒன்று வருது. எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிற குரூப்பை அப்படியே பேர் மாற்றப்பட்டவங்கன்னு சொல்லி ட்ரெண்டிங்காக பண்ண விஷயம். போய் சிலபஸ் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி, இனி நம்ம தான் படிக்கணும்னு சொல்லி யூடியூப்பில் படிக்க ஆரம்பிச்சது தான். செல்ஃப் லேர்னிங் தான் ஃபுல்லாக பண்ணது. ஓகே, காலேஜ் சார் தயவு செஞ்சு அது மட்டும் கேட்காதீங்க, அது வேணாம். எங்கே படித்தாலும் சரி, நம்ம படித்தா தான். இப்போ நம்ம வந்து அப்படியே டெக்னிக்கலாக உள்ளே போயிடலாம். ப்ரோ, இப்போ நான் ரீசெண்ட் டைமாக இந்த AI ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேட்டிவ் AI, இதெல்லாம் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இப்போ தான் இதுக்குள்ளே இன்ட்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரேக் அப்படிங்கிற வார்த்தையும் இப்போ இது கூடவே சேர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து ரேக் ஃப்ரேம் ஒர்க்கு, ரேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த ரேக் அப்படின்னா என்ன? ஸோ பிஃபோர் ரேக் வந்து இது ரேக் எந்த இடத்துல வரும்? ஏஐயில் பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. ஸோ ரேக் எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா GenAI. அப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னல், அது வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அப்பார்ட். அது வந்து நீங்கள் ஃப்ரம் த ஸ்க்ராச் ஒரு மாடல் பில்ட் பண்ணுறது. GenAIங்கிறது நீங்கள் ஆல்ரெடி இருக்க மாடலை எப்படி உங்கள் இதுக்கு கஸ்டமைஸ் பண்ணுறீங்க, அதான். ஸோ அந்த GenAI நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் தவிர்க்க முடியாத ஒரு கான்செப்ட் தான் இந்த ரேகு. அதாவது ரீட்ரைவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரேக். அதாவது இது வந்து இதுக்கு மட்டும்தான், ஜென்ரேட்டிவ் AIக்கு மட்டும்தான் இந்த ரேகுங்கிறது இருக்குது. ஜென்ரேட்டிவில் தான் இந்த ரேகுங்கிற கான்செப்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ரேக்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 1000 பேஜ் உள்ள ஒரு PDF ஆர் புக் வந்து இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்து, ஸோ அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அந்த 1000 பேஜையுமே நான் எப்போ கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு அந்த பர்டிகுலர் ஆன்சர், கரெக்டான ஆன்சர் வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியாது. முடியும்னு சொல்லுவீங்க. இல்லை முடியாது, அதெல்லாம் முடியாது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரேகுங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா உங்களோட நாலேஜ் பேஸ், ஓன் டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் நீங்கள் எப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்னாலும், ஸோ அதுக்கான ப்ராப்பரான டேட்டா அதிலிருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு சிமிலர் டு கூகுள் சர்ச் மாதிரி தான் இருக்குது. கரெக்ட். இப்போது அதே டவுட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வரும், பார்க்குற எல்லாருக்குமே வரும். இப்போ கூகுள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த கீவேர்டை வச்சு அதை மேட்ச் பண்ணும். இந்த கீவேர்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பேஜை அவங்க ரேங்க் பண்ணுறாங்க. பட் இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அந்த கொஸ்டினோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ LLM எப்படி ஒர்க் ஆகும்னா, அது மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணணும். நான் ChatGPT பேசும்போது அது வந்து என்னோட கான்டெக்ஸ்டையும் எமோஷனையும் புரிஞ்சுக்குது. எமோஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுது. சேம் ரேக் என்ன பண்ணும்னா, உங்களோட எமோஷன்ஸ் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ட் சர்ச்சாக ஒர்க் ஆகும். பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகும். நார்மல் சர்ச் மாதிரி இல்லை. நார்மல் சர்ச். இந்த ரேக் வந்து எந்த நாள் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனியில் அவங்களோட ப்ரைவசியான டேட்டாலாம் வச்சுருப்பாங்க. இப்போ
அவங்க பாலிசி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சில ரொம்ப சீக்ரெட்டான டேட்டாஸ்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ எல்எல்எம்கிட்ட கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணும், ட்ரெயின் ஆகிக்கிறோம். ஸோ உங்கள் கம்பெனி பற்றி எல்லாமே தெரியும். உங்கள் காம்படிட்டர் போய் அந்த எல்எல்எம்கிட்ட ஒரு ஆன்சர் கொஸ்டின் கேட்டால் உங்கள் கம்பெனி பற்றின்னு இவன் இதான் பண்ணுறான் அப்படின்னு அக்கா பிரிச்சு அந்த மாதிரி சொல்லிடும். இப்போ அதனால தான் வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ChatGPT யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டு. அந்த இதெல்லாம் அதில் அவங்க சர்வர்லேயே வந்து லாக் பண்ணி வச்சிடும். அவங்க லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அவங்க டேட்டாலாம் செக்யூராக இருக்கும். ஓகே, கம்பெனியோட டேட்டாலாம் ChatGPT போகக்கூடாது. ஆனால் ChatGPT மாதிரி ஒன்று நமக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இடத்துல ரேகை தான் கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரேக் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டேட்டாவை வச்சுக்கிட்டு இங்கே அந்த பாலிசி வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு தெரியணும் அப்படின்னா அந்த பாலிசி பற்றி கேட்டாங்கன்னா அந்த டேட்டாவிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். பட் எப்படி எடுத்துகிட்டு வருதுங்கிறது தான் இங்கே மேட்டர். நார்மல் கூகுள் மாதிரி கீவேர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அது யாருக்கு எதுவுமே புரியாது. சும்மா எடுத்துகிட்டு வந்து இது மட்டும் ஷோ பண்ணும். பட் இது என்ன பண்ணும்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நீட்டாக ஜென்ரேட் பண்ணி ப்ராப்பரான ஒரு ஆன்சராக கொடுக்கும். ஸோ அதான் வந்து ரேகுன்னு சொல்லுவோம். இன்னொன்று இது நீங்கள் எல்எல்எம் இன்டிகிரேட் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். அப்போ அந்த ரேகு கூட வந்து நம்ம எல்எல்எம் வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டேட்டா வெளில போயிடாதா? அதுதான் இந்த இடத்துல நீங்கள் கம்பைன் பண்ணுறப்போ அது சென்சிட்டிவான டேட்டாவா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஒன்று அது சென்சிட்டிவாக இல்லை, பட் இருந்தாலும் எல்எல்எம்க்கு என் டேட்டா தெரியணும், அப்போ தான் நான் அது ஆன்சர்லாம் எனக்கு ப்ராப்பராக வரும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்னொன்று ஒரு ஃபேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சென்சிட்டிவாகவும் இருக்குது பட் எல்எல்எம்மும் வந்து எனக்கு இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபெச் பண்ணுது இல்லை டாக்குமெண்ட்லேருந்து அது வந்து ரேக் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஃபெச் பண்ணதை வந்து இதுகிட்ட கொடுத்து வெறும் ஸ்ட்ரக்சர் மட்டும் பண்ணுவாங்க. இதை வந்து சம்மரி பண்ணு இல்லை ஸ்ட்ரக்சர் பண்ணுங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா ட்ரைனிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இவங்க இந்த இடத்துல எல்எல்எம் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அந்த கொடுக்குற அவுட்புட் வந்து ரொம்ப கான்வர்சேஷனாக இருக்கணுங்கிறது. கரெக்ட். நம்ம ஒரு பீப்புள் டு பீப்புள் பேசும்போது எப்படி இருக்குமோ ஒரு கான்வர்சேஷன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எல்எல்எம் வந்து அங்கே இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரேகு. இது எனக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. எவ்வளோ நாள் பேர் கொஞ்சம் ரேகுன்னு என்னமோ நினச்சேன், பட் ஈஸி. ஓகே, நைஸ். சரி ப்ரோ, இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் ரேகுங்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, இதை வந்து வேறு என்ன யூஸ் கேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க? ரெஸ்யூம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறாங்கல்ல. ஓகேவா? ஸோ அந்த ஒரு 1000 ரெஸ்யூம்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் கேட்குறேன் எனக்கு வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அவங்க மட்டும் வேணும் அப்படின்னு அது வந்து நீங்கள் கீவேர்ட் சர்ச்சில் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஹார்ட். சிம்பிளாக நீங்கள் ரேகை பில்ட் பண்ணிடலாம். டக்குன்னு 10 மினிட்ஸ்லேயே பில்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ப்ரொஃபைல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் வேணும்னா அந்த ரெஸ்யூமை ப்ராப்பராக அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். இது என்ன பண்ணுன்னா உங்களோட மீனிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது இன்ஸ்டெட் ஆஃப் அந்த கீவேர்டை பார்த்து எடுத்துகிட்டு வரதை விட. ஓகே, எனக்கு வந்து சென்னையில் இந்த ஏரியாவில் இருக்கிறவன் இந்த வேலை பண்ணுறவன் இது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு ப்ரீவியஸாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்க. அது போயிட்டு 1000 ரெஸ்யூம்லேருந்து நம்ம இப்போ தேடணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்த இடத்துல இருக்க வேணும்னா அதுக்கு தெரியும். இந்த விஜய்னு ஒருத்தர் ரெஸ்யூம் அப்ளை பண்ணியிருக்கான், அதில் பார்த்தீங்கன்னா இவன் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிறான்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துரும். தேராது. இப்போ இதுவே வந்து நம்ம ஒரு சேட் பாட் பில்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை பில்ட் பண்ணி காமிச்சா தான் நமக்கு புரியும். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 1000 ஜாதகங்கள் வரும், 1000 ப்ரொஃபைல்ஸ் வரும். கரெக்டாக ஃபேக்கர் அட சும்மா ஐடியா கவுண்டர் கொடுத்துக்கிட்டா நான் என்ன தான் பண்ணுறது. சரி, ஓகே, ரைட். இப்போ வந்து ஒரு 1000 ஜாதகங்கள் வருது. இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளைக்கு ஒரு அழகான பெண்களின் லிஸ்ட்டு வருது. இப்போது நான் உட்காந்து எல்லாத்தையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். லைக் செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இதுவே நான் வந்து ஒரு ரேக் மாடலை யூஸ் பண்ணி ஒரு சேட் பாட்டையோ இல்லை ஒரு மாடலையோ ஒன்று பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 1000 ஜாதகத்தையும் அதுக்கிட்ட கொடுத்துட்டு என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா இவங்கெல்லாம் அவங்க மேட்ச் ஆவாங்க, இவங்கெல்லாம் அவங்க கேரக்டருக்கு மேட்ச் ஆவாங்கன்னு சொல்லி என்னோட அந்த ஃபீலிங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நமக்கு பண்ண கொடுத்தோம். கரெக்டாக இந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் கொடுமை சொல்கிறேன். இருந்தாலும் இதுவுமே ஒரு யூஸ் கேஸ் தான். ஒர்க் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன்னு தெரியும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இருக்கலாம். ஒய்ஃப்கிட்ட சொல்லி கொடுங்க. சரி மக்களே, இவ்வளோ நேரம் நமக்கு ரேக்னா என்ன, அது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அதில் என்ன ப்ளஸ் அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அப்படியே டெக்னிக்கலாக உள்ளே குதிச்சிடலாம். இந்த ரேகை நான் கற்றுக்கணும், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, இதோட ஆர்கிடெக்சர் என்ன, ஃப்ரேம் ஒர்க் என்ன? பிஃபோர் ஆர்கிடெக்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ரேகுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. ஆனால் நீங்கள் அந்த ரேகு ஃப்ரேம் ஒர்க்கை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவைப்படும். அதுதான் லேங் செயின். லேங் செயின்னா என்னென்னா ஜென்ரேட்டிவ்ல நீங்கள் முதல்ல கால் எடுத்து வைக்கிறப்பே முதல்ல யார் நிற்பா வாசல்னா லேங் செயின் தான் நிற்பார். அவரை நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் ரேகே பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது ரேகுடைய ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லிடுறேன்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேகோடைய ஆர்கிடெக்சர் என்னென்னு சொல்லி கிளியராகவே பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நாலேஜ் பேஸ். இந்த நாலேஜ் பேஸுங்கிறது உங்களோட ஓன் டேட்டா, பிடிஎஃபாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கம்பெனி சம்மந்தப்பட்ட அனைத்து ஜாதகங்களையும் நாலேஜ் பேஸில் வைக்கிறோம். கரெக்ட். ஸோ அடுத்து டேட்டா சங்க்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கும். சங்க்குனா என்னென்னா, இப்போது நீங்கள் பல்கான டேட்டா வச்சுருப்பீங்க, அது எல்லாமே ரேக் வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, அது எப்படி பண்ணணுங்கிறது. அதில் சங்க்குனா அது செப்பரேட்டாக பிரித்து வச்சுருவோம். அது வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுக்குறது எவ்வளோ சங்க்கு பிரிக்கணும் அப்படிங்கிறத. ஓகேவா? இப்போ இன்கேஸ் 1000 பேஜ் இருக்குது, எனக்கு சங்க் வந்து 500 நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது எப்படி செப்பரேட் ஆகும்னா 100 பேஜாக தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கிறோம். இது ஏன் பிரிக்கிறோம் அப்படிங்கன்னா, இதுக்கு வந்து ஆக்சுவலாக இதுவே க்ரைட்டீரியாவே இருக்குது. உங்களுக்கு ஆன்சர் வந்து அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னா நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா சங்கிங்கில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சங்கிங்கை வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். உங்களோட டேட்டா சைஸ் இன்க்ரீஸ் ஆக சங்கிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் சைஸ். அப்போனா தான் அது ப்ராப்பராக பிரித்து செப்பரேட்டாக வைக்கும். ஓகே, அதால் ஒரே இதாக டம்ப் பண்ண முடியாது. ஓகே. அதுதான் இப்போ வந்து நாலேஜ் பேஸில் நமக்கு வந்து ஒரு 10,000 விஷயங்கள் இருக்குன்னா அதை வந்து 100 குறைக்கக்கூடாது. அதை வந்து கரெக்ட். அதை வந்து எப்படி வச்சுக்கலாம், 5000 அந்த மாதிரி 5000 இல்லை 1000 அந்த மாதிரி சங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டேட்டா சங்கில் இன்னொன்று ஒன்று இருக்குது. அதாவது இதுக்கு அடுத்து இந்த பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணால் ஓவர்லேப்பு அப்படின்னு சொல்லுவோம். சங்கோட ஓவர்லேப் எப்படி இருக்கும்னா, இப்போது மொதல் சங்க்கு ரெண்டாவது சங்க் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா மொதல் சங்கில் உள்ள லாஸ்ட் பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தான் கனெக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சங்கில் ஏலேருந்து சி வரையும் இருக்குன்னா செகண்ட் சங்கில் சிலேருந்து ஆரம்பிக்கும். ஓகே. தேர்டு சிலேருந்து இ வரைக்கும் இருக்குது. இப்போ தேர்டு சங்கில் என்ன ஆகும், ஈலேருந்து ஆரம்பிக்கும். அப்போனா தான் கனெக்ட் ஆகும். ஒரு சங்குமே கனெக்ட் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டா சங்கிங் தான் முதல்ல இருக்கும். ஸோ அது முடித்த உடனே எம்பர்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஏன் எம்பர்டிங்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கூகுள் எப்படி சர்ச் பண்ணுது, கீவேர்டு. இது வந்து எமோஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னு சொல்லுவோம். அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்னா, ஒரு சிஸ்டம் என்ன பண்ண முடியும், நம்பர் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்மள மாதிரி வேர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. கரெக்ட். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற டேட்டாவை அது நம்பராக கன்வெர்ட் பண்ணும். அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் எம்பர்டிங் மாடல். இந்த எம்பர்டிங்க்குனே நிறைய கம்பெனி மாடல் வந்து ரிலீஸ் பண்ணி ஓப்பன் சோர்ஸில் வச்சுருக்காங்க. எம்பர்டிங் மாடல் நீங்கள் என்ன மாடல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஏஐலே பார்த்தீங்கன்னா எம்பர்டிங் அடா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. எம்பர்டிங் லார்ஜ் 003 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அதெல்லாம் ஏன்னா நிறைய டேட்டாவில் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு வேர்டை நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக கன்வெர்ட் பண்ணும். சூப்பராக அந்த நம்பரில் கரெக்டாக அந்த மீனிங் அதால் கேப்சர் பண்ண முடியும். இந்த வேர்டுக்கு இதான் மீனிங் கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருவாப்ல. கரெக்ட். ஸோ அதான் அந்த மாடலோட டிஃபரன்ஸ். ஓகே, அந்த எம்பர்டிங் என்ன பண்ணும், நீங்கள் கொடுக்குற டேட்டாவை வெக்டாராக கன்வெர்ட் பண்ணும். அந்த நம்பரை தான் நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வெக்டார் கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்னென்னா வெக்டார் டிபி. கன்வெர்ட் பண்ண வெக்டாரை ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். நார்மல் நம்ம எஸ்கியூஎல் அந்த மாதிரி எதுலையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. வெக்டாருக்குன்னு ஒரு சில டிபிஸ் இருக்குது. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபயாஸ்ன்னு சொல்லி லோக்கலில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. குரோமா டிபி இருக்குது, பைன் கோன், இந்த மாதிரி எக்கச்சக்க வெக்டார் டிபிஸ் இருக்குது. நீங்கள் அந்த வெக்டார் டிபியில் என்ன பண்ணலாம்னா உங்களோட இந்த கன்வெர்ட் பண்ண வெக்டார்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ஸ்டோர் பண்ண வெக்டார் டிபி தான் யார், நம்மளோட நாலேஜ் பேஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அது எப்படி போகும்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, அது போகும், அந்த கொஸ்டின் வெக்டாராக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் இந்த டிபியில் இருக்க வெக்டார் நீங்கள் கேட்ட வெக்டார், இந்த வெக்டாரை மேட்ச் பண்ணும். இந்த மேட்ச் பண்ணுற இடத்துல யார் வருவா அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். எனக்கு அது சுத்தமாக பிடிச்சி, எனக்கு அதான் வராது. அதில் பெரும் போகிறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. இதில் ஏஐயில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் மேத்தமெட்டிக்ஸு ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏஐயில் அது ஒரு அட்வான்டேஜ். நான் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு வர 35 அந்த மாதிரி தான். நான் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா அதுவுமே போதும். இப்போ இந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் கொடுக்குற கொஸ்டின் வெக்டாராக கன்வெர்ட் ஆகுது. ஆல்ரெடி டிபியில் ஒரு வெக்டார் இருக்குது. இந்த வெக்டார் ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா வராப்புல. அவர் பேர் கொசைன் சிமிலாரிட்டி. ஓகே, கொசைன் சிமிலாரிட்டி. கரெக்ட். அந்த ஃபார்முலா என்ன பண்ணும்னா, இதை கம்ப்யூட் பண்ணி எவ்வளோ வேல்யூ வருது அப்படிங்கிறத ஒரு கிராஃபில் வந்து உங்களுக்கு பிளாட் பண்ணி காமிப்போம். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படிங்கிறத. பிளாட் பண்ணி காமிக்கும். அந்த பிளாட்டிங்கில் இப்போ நீங்கள் ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு பிளாட்டிங் இப்படி இருக்குது, 90 டிகிரியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து அந்த 92ல் வந்து இப்படி நிற்கிது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பாருங்கள் 2 தான் இருக்குது. ஸோ கம்மி. அப்போ என்ன பண்ணணும்னா, ஓகே இவன் தான் கன்டெக்ஸ்ட், பக்கத்தில் வேறு யாருமே இல்லை. ஸோ அப்படின்னோடனே அந்த கன்டெக்ஸ்ட்டை வந்து அந்த சங்கில் இருந்து எடுத்துகிட்டு வரும். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர்,
இப்போ இந்த சங்கை நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை எனக்கு என்ன டவுட்னா அதான் எல்லாமே ஆல்ரெடி வெக்டார் டிபியில் இருக்குல்ல, மறுபடியும் சங்குக்கு போகுமா? சங்குக்கு போகாது. இந்த வெக்டார் டிபில எப்படி ஸ்டோர் ஆகும்னா சங்காக தான் ஸ்டோர் ஆகும். அப்போ சங்க் வெக்டாராக தான் ஸ்டோர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டேட்டா ஜங்கில் வந்து பிரியா ஸ்வீட்டி அப்படிங்கிற பேர் போட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, ஓகேவா? இது வந்து என்ன பண்ணியிருக்கும்னா எம்பெடிங் மாடலில் போயிட்டு பிரியா ஸ்வீட்டிங்கிற பேரும் அந்த ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து நம்பர்ஸாக சேஞ்ச் ஆகி, அதாவது கம்ப்யூட்டருக்கு புரிகிற வெக்டராக சேஞ்ச் ஆகி வெக்டர் டிபியில் ஸ்டோர் ஆகிருக்கு, ஓகேவா? ஸ்டோர் ஆனபடியே இருக்கட்டும், வெக்டர் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆனபடி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரியா ஸ்வீட்டியோட ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் கேட்ட கேள்வியும் என்ன ஆகுது அப்படின்னா எம்பெடிங் மாடலில் போயிட்டு நம்பராக கன்வெர்ட் ஆகி வெக்டராக கன்வெர்ட் ஆகி வெக்டர் டிபிக்கு போகுது. அப்போ நம்மால் கொசக்சி பசப்புகள் உள்ளே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஃபார்முலா என்ன பண்ணுதுன்னா, ஓகே இவன் வந்து பிரியா ஸ்வீட்டியை பற்றி கேட்டிருக்கான் அப்படின்னா பிரியா ஸ்வீட்டியை போயிட்டு தேடும். அந்த கிராஃப் XYZ அப்படின்னு இருக்கும், அதில் பிரியா ஸ்வீட்டிங்கிற பேரை தேடும். அங்கே ஆல்ரெடி பிரியா ஸ்வீட்டிங்கிற பேர் இருக்கும். இவன் நம்பர் அப்படிங்கும்போது நம்பருங்கிறது ஒரு இது இருக்கும். அப்போ இவன் இதை தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த அவுட்டை கொடுக்குது. இது கொடுக்குறதுமே நமக்கு வந்து நம்பரில் தான் கொடுக்கும், அதாவது கம்ப்யூட்டருக்கு புரியுற லாங்குவேஜில் தான் புரியும். மறுபடியும் அந்த சங்க் மூலமா என்ன ஆகும்னா உங்களுக்கு வேர்ட்ஸா கன்வெர்ட் ஆகி வந்துரும். நைஸ் புரியுது, ஈஸியா புரிஞ்சிருச்சு. இவ்வளவுதான், இதான் வந்து டோட்டல் ரேக் கான்செப்ட். பிரியா ஸ்வீட்டி வச்சு சொல்லி கொடுத்தா புரியாம இருக்குமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கன்வெர்ட் ஆகுது, என்ன ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். இதுதான் நம்ம பார்த்த அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே நைஸ். இப்போ இதுல இந்த டயக்ராம்ல என்ன இருக்குன்னா பனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கு. காரணம் என்னன்னா நீங்கள் இப்போ இது கீவேர்ட் சர்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் பனானான்னு கேட்டிங்கன்னா அந்த பனானா மட்டும் எடுத்துகிட்டு வரும். ஃப்ரூட்டுன்னு கேட்டிங்கன்னா இதில் எதையுமே எடுத்துகிட்டு வராது, ஏன்னா ஃப்ரூட்டுங்கிற வேர்டே இல்லை. ஆனால் இது என்ன பிளாட் பண்ணியிருக்கு, இந்த பனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி எல்லாமே கிட்ட கிட்ட பிளாட் பண்ணியிருக்கு. காரணம் என்னென்னா இது எல்லாமே ஃப்ரூட்டுன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் ஃப்ரூட்டுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து தரும். இதுதான் இன்டெலிஜென்ட் சர்ச்னு சொல்லுவோம். இப்படி தான் வந்து சர்ச் ஒர்க் ஆகுது, ஓகேவா? இதுதான் அந்த வெக்டார் சர்ச். இதுதான் அந்த வெக்டார் சர்ச். ஸோ டோட்டலாக ரேக் பார்த்தீங்கன்னா இவ்வளோ, இதுதான் கான்செப்ட். இதோட ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போது சிம்பிளாக ஒரு ரேக் பில்ட் பண்ணுறீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா, ஸ்ட்ரக்சர் டேட்டாவோ அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவோ அது என்னவோ, ஓகேவா? ஸோ அதை வந்து சங்காக பண்ணுவோம். சங்கிங்கில் பேசுன மாதிரி சொல்லிட்டு 2 இருக்குது. அண்ட் அது வந்து வெக்டார் டிபியாக மாறும். அது எப்படி இருக்கும்னா எம்பெடிங்ஸுங்கிற ஒரு மூலம். அடுத்து நீங்கள் கொஸ்டின் கேட்குறப்போ யார் ரிட்ரைவ் பண்ணா சங்க் ரிட்ரைவ் ஆவார். சங்க் ரிட்ரைவ் ஆகி இந்த ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு இங்கே எல்எல்எம் வருவாப்புல. அது வரைக்குமே உங்களுக்கு எல்எல்எம் இருக்காது, ஓகேவா? ஸோ அங்கே வந்து டெக்ஸ்ட் எம்பெடிங் மாடல் தான் இருக்கும். இந்த மாடல்லாம் ட்ரெயின் பண்ணி யாரும் கொஸ்டின் கேட்க முடியாது. ஏன்னா டெக்ஸ்ட் எம்பெடிங்கிட்ட மாடல்கிட்ட போய் நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெக்டார் தான் தரும். ஆமாம், நம்ம இதாக நம்ம நம்பர் தான் கொடுக்கும். நம்ம எந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறது, அதை மாற்றி கொடுக்குற இன்னொரு டிரான்ஸ்லேட்டர் தான் இவர். ரிட்ரைவ்டு சங்க்ஸ் அப்படிங்கிற, அதனால தான் அந்த ரிட்ரைவ்டுங்கிற வார்த்தை அந்த ரேக்ல இருக்கு. கரெக்ட், ரிட்ரைவ்டு ஆகுமெண்டட் ஜெனரேஷன், ஓகேவா? இதுல மெயினே வந்து 3 காம்போனன்ட். ஒன்னு டாக்குமெண்ட், இன்னொன்னு ரிட்ரைவல், இன்னொன்னு ஜெனரேஷன். ஸோ இந்த காம்போனன்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பேரே வந்து ரேக் அப்படிங்கிறதே சொல்லுவோம், ஓகே? சரி, இப்போ வந்து நம்ம பில்ட் பண்ற இதுக்கு போவோம், ஓகேவா? பில்ட் வந்து வழக்கம் போல தான். நம்ம வந்து அப்படியே ரொம்ப டெக்னிக்கலாக போய் நம்மளே கோட் அடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆல்ரெடி வந்து நம்ம நிறையா விஷயங்கள் சாட் ஜிபிடி இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சிம்பிளாக ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சாட் பாட்டை பில்ட் பண்ணலாம். சாட் ஜிபிடி போயிட்டோம். இப்போ சாட் ஜிபிடி ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி சாட் ஜிபிடி போயிருக்கோம்ல. இப்போ இது இந்த இடத்துல ஷேர் பண்ணணும். இப்போ சாட் ஜிபிடியை அந்த கடையை காலி பண்ணுறேன்னு சொல்லி ஒருத்தன் வந்துட்டான். கிராக் 4 தலைமை வந்து ஹியூமனால் பண்ண முடியாத வேலையெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. ஆமாம், ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு ப்ராம்ப்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணணும். ப்ராம்ப்டிங்கில் ஒரு சில ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது, அதுபடி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூஆர்என் ரேக் பில்டர் ஆர் ரேக் டெவலப்பர், அவனை நம்ப வைக்கணும். ஏன்னா அவன் வந்து நிறைய டேட்டா வச்சுருப்பான். அவன்கிட்ட சொல்லணும் நீ இது மட்டும்தான் அப்படின்னு வந்து நீ ரேக் டெவலப்பர் அப்படின்னு. நம்ம டெக்னிக்கை வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரேக்குங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. அதை நீங்கள் பில்ட் பண்ணணும்னா லேங் செயினுங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு வேணும். ஸோ அதை நான் சொல்கிறேன், லேங் செயின். அண்டு நீங்கள் இப்போ அந்த ரேக் சேட்பாட்டோட இன்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும், கரெக்டாக? அப்போனா தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கு வேணும். ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீம்லிட், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் கிடைக்கும், ஓகே? அடுத்து ஃப்ளோ எப்படி இருக்குங்கிறத சொல்லணும். யூசர் வில் நம்ம வந்து இந்த ரெஸ்யூம்
ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதே பண்ணலாமா? ஓகே அதுவே பண்ணலாம். ஓகே. யூசர் வில் அப்லோட் இந்த பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுப்பான், பல்க் பிடிஎஃப் ரெஸ்யூம் பிடிஎஃப். ஓகே, and you will ask for some specific candidate. some particular candidate. Go got ஓகே. to fetch. ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே, நமக்கு என்ன வேணுங்கிறத டைப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, அந்த ரேக் மாடலை வந்து லேண்ட் செயின் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணு, முன்னாடி இருக்க ஃப்ரண்ட் வந்து இந்த ஸ்டீம்லெட் யூஸ் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லி கான்செப்டை சொல்லியாச்சு. ரெஸ்யூம் வந்து நீ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு ரேக் மாடல் அப்படின்னு தலையை வந்து பவுட்டு கொடுத்துட்டான். ஓகே, இப்போது நீங்கள் என்ன பண்ணால் இந்த கோடை வந்து காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம் ஆல்ரெடி. நீங்கள் இதை போட்டுட்டு எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் அவன்கிட்டே கேளுங்க, தம்பி இது எப்படி தம்பி ரன் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுவாப்புல. ஸோ அதே பண்ணி நீங்கள் ரன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸ்டீம்லெட்டில் வந்து நமக்கு காமிச்சிருது இதாமல் நம்ம கட்டின அந்த ரேகுன்னு. இப்போது நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணோம். நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஸோ ஒரு சின்ன டெமோக்காக ரொம்ப அப்லோட் பண்ணால் டைம் எடுத்துடும். அப்புறம் அவர் எடிட்டிங் டீம் அவரை திட்டுவார். ஓகே, ஸோ அதனால் நான் ஒரே ஒரு ரெஸ்யூமே ஆட் பண்ணிட்டு இவர் என்ன ஸ்கில் வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்தோடனே ப்ராசஸிங்கிறது இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இந்த ஆர்கிடெக்சர், அதாவது இது எல்லாத்தையும் ஜங்காக மாற்றி அதை ஓவர்லாப் பண்ணி அதை எம்பர்டிங்ஸாக மாற்றி அதை தூக்கி வெக்டர் டிபியில் வச்சிருக்கு. இப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும், எப்படி இப்போ போயிட்டு வாட் ஆர் ஸ்கில்ஸ் ஹி ஹேவ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். நீங்கள் ஸ்கில்லுன்னு கேட்டிருப்பீங்க, ஆனால் பிடிஎஃப்ல ஸ்கில்ஸ்ன்னு செக்ஷன் போட்டு நிறைய போட்டிருக்கோம். ஆனால் அது ப்ராப்பராக என்ன பண்ணால் ஸ்கில்ஸ்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும். இப்போ HTML தெரியும், வெப்சைட் பில்ட் பண்ண தெரியும்னா அதெல்லாம் ஸ்கில்லு. அதை வந்து அது ப்ராப்பராக எடுக்கும். ஸோ அதான் வெக்டர் சர்ச். புரியுது. அதான் அந்த வெக்டர் ஸ்கெட்ச்லேருந்து தூக்கி கொண்டாந்து மறுபடியும் எம்பர்டிங்ஸ் எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துரு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று வந்திருக்குன்னா இதுக்கு யார் காரணம்னா நம்ம ஓப்பன். ஓகேவா, இப்போ வந்து கரெக்டாக நமக்கு புரியுற மாதிரி இப்போ மாற்றி கொடுத்துருக்கான். வெப்சைட் டெவலப்மெண்ட் வச்சிருக்காராம், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ப்ரொஃபைல் இது. ஸோ அதனால் இவ்வளோ வச்சிருக்கிறாரு அவர். இவ்வளோ தான் வந்து ரேக். இதை வந்து நீங்கள் கோடிங்கில் தான் பண்ணணும் அப்படின்னா கோடிங்கில் தான் பண்ணணும்னு கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டுருவார். இப்போ கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவார், இதெல்லாம் தேவையில்லை, நம்ம இந்த கோடு எல்லாமே பண்ணலாம். இப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னு கோடு நம்மளாம் டைப் பண்ணோம், நம்ம ChatGPT அண்ணாச்சி தான் பண்ணோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா கோட் லெவல்லே நம்ம பண்ணலாம். இல்லை கோட் லெவலில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குமே ஃப்ளோவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்குது. இது எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா GenAI லேங் செயின் ஆர்கிடெக்சர். ஓகேவா, லேங் செயினையும் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இந்த ஃப்ளோவைஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, ஆல்ரெடி ஃப்ளோவைஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து நம்மளோட அண்ணன் தான், நம்மளோட ஏடுவோட அண்ணன் கூட சேர்ந்து வந்து போட்டிருக்கோம். இப்போ தம்பியும் அதுக்கு வந்து சொல்கிறாப்புல ஃப்ளோவைஸு. ஸோ ஃப்ளோவைஸ் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ணலாம் நோ கோடில். இப்போ வந்து ஃப்ளோவைஸை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லேங் செயின் இருக்கா. ஸோ என்ன சொல்லுதுன்னா லேங் செயின் ஃப்ரேம் ஒர்க்கு ஃபுல்லாமே இதில் இருக்கும். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் லோடர் இருக்குது, நான் பார்த்தோம்ல லோடர்ஸ், அதில் வந்து எல்லா லோடரும் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி லோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டோர்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டோர்ஸை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட் ஸ்டோர் அப்படிங்கிற ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டோம். ரிட்ரைவர் டூல் நான் சொன்னல, அந்த ரிட்ரைவ் பண்ணுறது அதுக்கும் இந்த ப்ளஸ் அமைக்கி உள்ளே போயிட்டு டூல்ஸில் வந்து ரிட்ரைவர் டூல்னு சொல்லி இதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டூல்ஸ்குள்ளே இருக்கும், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சேட் ஓப்பன் AI அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பஃபர் விண்டோ மெமரி. இது எதுக்குன்னா நீங்கள் இப்போ ChatGPTல கேட்குறப்போ ஆல்ரெடி கேட்டது எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே வரும். அவன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன கான்டெக்ட்ல பேசுகிறான் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சேமே கேட்கும்போது அது வெக்டார் டிபி வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வராமல் இந்த பஃபர் மெமரியிலே கரெக்டாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம். அதுக்கு அது ஈஸியாக புரியும், இவன் வந்தால் இதை தான் கேட்பான் அப்படின்னு. ஸோ அடுத்து சேட் ஓப்பன் AI இது எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறாருல, அவர் தான் வந்து இந்த டூல் ஏஜென்ட்டு. ஓகேவா, இந்த டூலில் வந்து ஃபஸ்ட்டு ரிட்ரைவர் டூலை கொடுத்துடணும். மெமரிக்கு வந்து பஃபர் மெமரி. டூல் காலிங் மாடல் யாருன்னா சேட் ஓப்பன் AI. ஸோ இப்போ இது நீங்கள் அந்த பார்த்த கான்செப்ட் அப்படியே தான் அந்த டாக்குமெண்ட் ஸ்டோரில் உங்களோட வெக்டார் இருக்கும்.
இவர் ரிட்ரைவர், இவர் வந்து அந்த ஓப்பன் ஏஐ. முன்னாடி எல்லாத்தையும் கோடில் பண்ணாங்க. இப்போ என்னன்னா ஆல்ரெடி இது மாதிரி டப்பாவாக இருக்குது. நம்ம ஆமாம் எடுத்து இழுத்து கொண்டாந்து போட்டால் மட்டும் போதும். எனக்கு ரிட்ரைவர் டூல் வேணுமா, போய் சர்ச் பண்ணு, இந்த டூல் எடுத்து கொண்டாந்து போடு. ஸ்டோரேஜ் வேணுமா, இதை சர்ச் பண்ணி இதை கொண்டாந்து போடு. இல்லைல்ல வேணுமா, இதை சர்ச் பண்ணி இதை கொண்டாந்து போடு. நமக்கு அந்த ரேகோட அந்த ஆர்கிடெக்சர் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே இங்கே இருக்கும். உங்களுக்கு தெரியும் இதுக்கு அடுத்து இதான், சங்குக்கு அடுத்து எம்போர்டிங்க்கு அடுத்து வெக்டார் டிபின்னு, அதை நீங்கள் இழுத்து போட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் எனக்கு இதில் என்ன டவுட்னா, இதை வந்து பர்சனலைஸ்டாக பண்ண முடியும். அது லுக் வைஸ் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போது ஃப்ரண்ட் அண்ட் இதுலேருந்து நமக்கு வர ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பர்சனலிஸ்டாக பண்ண முடியுமா? எல்லாமே பண்ணலாம், அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். இதுதான் ஃப்ரண்ட் அண்ட் கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஏபிஐ கிடைக்கும். ஓகேவா, ஏபிஐ கிடைக்கும். இதுலேயே மாற்றிக்கலாம். இந்த பைத்தானில் இந்த ஏபிஐ கொடுத்துருவான். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியா ஸ்வீட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சேட்பாட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஓகே அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல யூசர்ட்ட இன்புட் வாங்குறீங்க, பேக் எண்ட்ல இதை ஹிட் பண்ணும்போது இந்த இன்புட்டோட ஹிட் பண்ணீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஓகே புரியுது. நம்ம வந்து அதை மாற்றி வச்சுக்கலாம். நீங்க என்ன இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணாலும் இந்த ஏபிஐ மட்டும் நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த சேட்பாட்டையும் நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து சோம்பேறின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷேர் சேட்பாட்டுன்னு இருக்குல்ல, அவனே வந்து ஒரு லிங்க் கொடுப்பான். இந்த லிங்கை யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களாம் இந்த சேட்பாட்டு கூட பேச முடியும். ஓகேவா, சூப்பர். இது வந்து ஃப்ளோ வைஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒன்று. சரி, இப்போ நமக்கு ரேக்னா என்ன புரிஞ்சிருச்சு, ரேகை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சேட்பாட் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் நம்ம பேசிக்காக பார்த்தாச்சு, செஞ்சு காமிச்சாச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி ஹவு டு மேக் துட்டு வித் திஸ். ஓகே, ஸோ பிஃபோர் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய பேருக்கு டவுட்டு, கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும், ஒரு சில பேர் டவுட்டும் இருக்கும். ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸ் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஓகேவா, உங்களுக்கே நான் ஷோ பண்ணுற ஒரு இமேஜ், தூத்துக்குடி போலீஸ் இருக்காங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் போலீஸ், பாட்டு போயிருச்சு எங்க கேஸ் ஆயிருங்க அப்படி. தூத்துக்குடி போலீஸ் அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ப்ரொசீஜரு, கம்ப்ளைண்ட் எப்படி ஃபைல் பண்ணுறது, 24/7 அந்த அசிஸ்டண்ட் ஒர்க் ஆகணும். ஆனால் அந்த அசிஸ்டன்ட் சேட்பாட்டு தான், அது ஆஃப்லைனில் ஒர்க் ஆகணும். ஆஃப்லைன் மீன்ஸ் என்னது, நம்ம எல்எல்எம்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ ஆஃப்லைனில் ஒர்க் ஆகுதுன்னா எப்படி, வெக்டார் வச்சு தான் பண்ண முடியும், அது நம்ம ரேக் வச்சு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு டேட்டாலாம் எங்கெங்கே இருக்குன்னா கூகுள் ஷீட்டில் இருக்கான், எக்ஸலில் இருக்குது, எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வேணுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இதுதான் அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். அவங்களே சொல்லிட்டாங்க சேட் பாக்ஸ் தான் வேணும் அப்படின்னு. இதை வந்து நம்ம கம்யூனிட்டியில் லேர்ன் பண்ண ஒருத்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக என்டையராக பில்ட் பண்ணி போஸ்டே பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ தான் தூத்துக்குடி போலீஸ் பாட், இதை ஸ்ட்ரீம்லீட் வச்சு தான் பண்ணது. ஒரு பிஓசிங்கிறதுனால ஸ்ட்ரீம்லீட்டில் பண்ணிட்டோம். இதை இப்போ கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ணலாம்னா ஆப்பாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்பாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நெட்டு தேவையில்லை, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எப்போ வேணாலும் சேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பின்னாடி என்னென்ன டேட்டா இருக்குன்னா, கம்ப்ளைண்ட் எப்படி ரைஸ் பண்ணணும், அந்த தூத்துக்குடி போலீஸ் ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குது, தெஃப்ட்னா அதுக்கு வந்து என்ன ஐபிசி செக்ஷன், ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம டேட்டாவாக பிடிஎஃபாக இருக்குது. முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஏதாவது மெயில் போட்டோம்னா அவன் கண்டுபிடிச்சி சொல்ல அவனுக்கே தெரியாது. ஆனால் இப்போது இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் உள்ளே வரும்போது எல்லா சர்வீஸ் ப்ரொவைடருக்குமே இது வந்து பயங்கரமான ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு டென்டலில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுல ஆரம்பிச்சு, ஒரு சலூனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுல ஆரம்பிச்சு, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அது இருக்க போகுதுல்ல. சரி, ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு இந்த ரேக் பற்றின இருக்க எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்குமே ரேக்னு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் வந்தேன். பட் திருபுரோ வந்து சூப்பராக நமக்கு சொல்லி கொடுத்துட்டாப்ல. ஆல்ரெடி ஒரு அந்த ஏஐ வித் திரு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் சூப்பராக இதே மாதிரி சிம்பிளாக நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? இந்த ரேக்குக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்டிக் ரேக்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ ஏஜென்டிக் ரேக்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து ஆன்சர் உங்களுக்கு எடுத்து சொல்லுது. இன்கேஸ் நீங்கள் கேட்குறதுக்கு அந்த டேட்டா இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், அதுனால் அது ஆட்டோமேட்டிக்காக வெப் பேஜுக்கு போய் வெப் சர்ச் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வெக்டாரில் அப்டேட் பண்ணி வைக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு, இதெல்லாம் டுட்டோரியலாக பார்த்தா தான் புரியும். அதெல்லாம் போடுங்க உங்கள் சேனலில், அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. ஸோ என்னோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து ஏஜென்டிக் ரேக் எப்படி பில்ட் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுவேன். இன்கேஸ் நிறைய பேர் வந்து கேட்டது என்ன, ப்ரோ எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலில் வந்து பில்ட் பண்ணுறது என்ன, எப்படி ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறது வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து, எப்படி, அதனால தான் வந்து சாட் ஜிபிடியவே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணி என்னோட யூடியூப் சேனலில் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி மக்களே, ஸோ இதே மாதிரி டெக் ரிலேட்டடாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்மளோட அறிவி சேனல்லையும் சரி திருபுரோட சேனல்லையும் சரி நிறைய வந்துகிட்டே தான் இருக்க போது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். பாய் சொல்லுங்க ப்ரோ.